ஓகே சேம். நான் உபுண்டுல ப்ரொவிஷன் பண்ணிக்கிறேன். 22.04 எலிஜிபிள். ஓகே 4 ஜிபி ரேம் கிட்ட எடுத்துக்கிறேன். கீப்பேர். ஓகே நான் புதுசாக ஒரு கீப்பேர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டாக். ஜஸ்ட் ஹெச்டிடிபிஎஸ் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். லான்ச் கொடுத்துறேன். ஓகே இன்னைக்கு ஜஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர் கம்போஸர் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டாக்கரை ஃபஸ்ட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு இந்த டாக்கர் கம்போஸர் புதுசாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மோஸ்ட் எல்லாத்துக்கும் இமேஜ்னா என்ன கண்டெய்னர் ஐடியா கிடச்சிருச்சுல. ஓகே அப்போ பெட்ரு உங்களுக்கு என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நம்புறேன். ஏன்னா இந்த டாக்கரில் மெயின் எல்லாத்தையும் குழப்பறது இமேஜ் என்ன கண்டெய்னர் என்ன அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது இதில் தான் நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஐடியா கிடச்சதுல உங்களுக்கு வந்து அடுத்தது ஓகே நம்ம டாக்கர் முடிச்சு வச்சு ஜென்கின்ஸ் எடுத்து போகிறோம். அடுத்து மோஸ்ட்லி டெராஃபார்ம் அதுக்கப்புறம் கியூபர்நெட்டிஸ் இதெல்லாம் ஓகே என்னென்னு புரியணும்னா உங்களுக்கு வந்து இமேஜில் என்ன கண்டெய்னர் புரியணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ரெக்கார்டிங் திருப்பி இருக்க பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ தான் புரியும் என்ன சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே கனெக்ட் ஆகணும் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணும். சூப்பர் சூடோ ஏபிபி அப்டேட். அடுத்து என்ன இன்ஸ்டால் பண்ணும்? டாக்கர். ஓகேவா? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது கமாண்டு ஏபிடி docker.io. ஓகேவா? sudo apt install docker.io. ஓகே இப்போ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு பேசிக் இமேஜ்லேருந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே நான் ரூட் யூசர் ஸ்விட்ச் ஆகிறேன். ஏன்னா டாக்கர் டிஃபால்ட்டாக ரூட் யூஸர்லாம் ஸ்விட்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஒரு யூசர் ஓகே டாக்கருங்கிற யூசர் கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக ரூட்லேயே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எங்கிட்ட இமேஜஸ் இருக்கா? இருக்காது. இப்போ நம்ம ஒரு இமேஜஸ் புல் பண்ணிக்கலாம். டாக்கர் புல் இமேஜ் நேம் httpd. ஓகே இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வெப் சர்வருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் கண்டெய்னராக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாக்கர் கம்போஸ் எதுக்குன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே httpd இந்த டாக்கர் இமேஜ் எடுத்தாச்சு. ஓகே இது எப்படி ரன் பண்ணும்? டாக்கர் ரன். ஓகே ஐஃபன் டி எது கொடுக்குறோம்? பேக்ரவுண்டில் ரன் ஆக ஐஃபன் பி. ஐஃபன் பி எது கொடுக்குறோம்? போர்ட் ஆக்சஸ் பண்ண. போர்ட் 80 to 80 போஸ்ட் டெஸ்டினேஷன். நம்ம நெக்ஸ்ட் போகிற பார்க்கலாம் என்னென்னு. போர்ட் நம்ம கொடுக்க மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம திருப்பி இன்னொரு கண்டெய்னர் தான் ரன் பண்ணணும். ஓகேவா? போர்ட் நம்ம கொடுக்கல நம்மள ஆக்சஸ் பண்ண முடியாது பப்ளிக்காக. வேணா இன்டர்னலாக உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம அவுட்டர் வேர்ல்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஓகே. டிஃபால்ட்டா குடுத்து ஆகணும் எல்லா அப்ளிகேஷனுக்கும். ஓகேவா? அதாவது போர்ட் நம்பர் குடுக்கலைன்னா இன்டர்னலா தான் அக்சஸ் ஆகும். ஓகேவா? அதாவது கண்டெய்னருக்குள்ள மட்டும் தான் நம்மளால வெப்சைட் பார்க்க முடியும். இப்போ போர்ட்ட மேப் பண்ணனால தான் நம்மளால அவுட்டர் நம்ம பப்ளிக் ஐபி வச்சு எடுக்கிறோம். ஓகேவா? மென்ஷன் பண்ணணும். நம்ம டாக்கர் ஃபைல் திருப்பி பண்ணுவோம். எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேம் ஆகும். நம்ம பார்ப்போம். நெட்வொர்க்கிங்ல அத பார்க்கலாம். மோஸ்ட்டா நான் லாஸ்ட்ல சொன்ன மாரி டாக்கர் வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்ல தான் இருக்கும். 172.0 சம்திங் சொன்னேன்ல. நான் காட்டுறேன் உங்களுக்கு. நமக்கு அந்த ஐபில வச்சுருக்காங்க. நீங்க வந்து இப்ப கண்டெய்னர் ரிலேட்டடா போறப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒரு பாயிண்ட் சம்திங் 1, 2 நம்ம ஐபி ரேஞ்சஸ் பார்த்தோம்ல. இப்ப 10.0.1ன்னு க்ளோவ்ல பார்த்துருப்பீங்க. அடுத்த கண்டெய்னர் வந்துச்சுன்னா 10.0.0.2 அடுத்த கண்டெய்னர் வந்துச்சுன்னா 10.0.0.3 உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் மாறாது எப்பயுமே. ஓகேவா? புரியல. ஐபி வச்சு ம், ம். பண்ணலாம். அது உங்களுக்கு லோக்கல் ஐபி மாரி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இத எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் நெட்டர் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெட்டர் டூல்ஸ் எதுக்குன்னா, சும்மா ஐஎஃப் கான்ஃபிக் பார்க்கறதுக்கு. டிஃபால்ட்டா ஐஎஃப் கான்ஃபிக் குடுத்தா வராது. ஓகே குடுத்து பார்க்கலாம். ஐஎஃப் கான்ஃபிக் இந்த நெட் ஐஃபன் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப டாக்கர் இன்ஸ்டால் ஆனனால எனக்கு இப்ப டாக்கருக்கு ஒரு ஐபி வரும். ஐஎஃப் கான்ஃபிக் ஓகேவா? முன்ன நார்மலா நமக்கு இதுதான் ஓகே நமக்கு பிரைவேட் ஐபி. இது நமக்கு லூப் பேக் ஐபி, லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். நமக்கு டாக்கருக்கு இப்போ புதுசா என்ன இருக்கு 172.17.0.01. இப்போ நான் ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு ஐபி என்னவா வரும் 0.2. ஓகேவா? சேம் சீரிஸ் டிஃபால்ட் நெட்வொர்க்ல தான் மோஸ்ட்டாக ரன் பண்ணுவோம். அதனால நமக்கு 0.2 0.3 இதுதான் வரும். ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ. ஒர்க் ஆகும். இன்டர்னல் ஒர்க் ஆகும். நம்ம எக்ஸ்டர்னலா போறப்ப நம்ம பப்ளிக் ஐபிஸ் தான் அக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? பார்க்கலாம் அதுவும். டாக்கர் இமேஜஸ் கொடுத்துட்டு எனக்கு ரன் பண்ணணும். டாக்கர் ரன் -IT -D சரி -IT தேவையில்ல. நம்ம பேக்ரவுண்டில் ரன் பண்ண போகிறோம். -D -P போர்ட் நம்பர் 80 போர்ட் நம்பர் 80 இமேஜ் ஐடி CF அதாவது நீங்கள் ஃபுல்லாக இமேஜ் நேம் கொடுக்கலாம், ஒரு இமேஜ் ஐடி கொடுக்கலாம், வாட் எவர். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று ஐஃபன் நேம் கொடுத்தாலும் உங்களுக்கு நேம் வச்சுக்கலாம். நேம் வந்து ஜஸ்டிஸ் ஆகிக்கிறேன். அதாவது உங்களுக்கு கண்டெய்னர் ரன்னோட லெஃப்ட் சைடில் ரேண்டமாக நேம் வரும்ல, அந்த ரேண்டமாக அது போல என்னோட நேமே வைக்கலாம். ஆமாம், நான் வைக்கிறனால வருது, இல்லைன்னா ரேண்டமாக எது வேணா வரும். ஐஃபன் நேம் தப்புன்னு காட்டுது. இல்லை நேமுக்கு ஒரே ஐஃபன் தான் வரும் நினைக்கிறேன். சம்திங் டாக்டர் பீஸ் சொல்லுங்கள். ஐஃபன் நேம்ஸ் ஓகே. ஐஃபன் பீக்கு அப்புறம் ஓகே. ஐஃபன் பீக்கு அப்புறம் நேம் கொடுத்தாச்சு. இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தாச்சு. டாக்கர் பிஎஸ் கொடுத்தா எனக்கு கண்டெய்னர் ரன் ஆகுது. நம்ம வச்ச நேமில் தான் எனக்கு நேம் கிரியேட் ஆயிருக்கு. குட்னு சொல்லி நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ ரன் ஆகுது. இதை நம்ம எப்படி செக் பண்ணணும்? ஓகே. இப்போ ஐஎஃப் கான்ஃபிக் கொடுக்குறேன். கான்ஃபிக் கொடுத்தா எனக்கு புதுசாக ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கும். வெரி சார். ஓகே இங்கே இருக்குது. ஓகேவா? அதாவது முன்ன பார்த்தா நமக்கு 3 தான் இருந்துச்சு. டாக்கர், ஈத்தர்நெட்டு, லோக்கல் ஹோஸ்ட்டு. ஓகேவா? புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இது ஏன் கிரியேட் ஆயிருக்கு? இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் அந்த கண்டெய்னர் நெட்வொர்க் இதில் இருக்குது. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். டாக்கர் பிஎஸ் கொடுக்குறேன். இப்போ டாக்கர் டிஸ்கிரைப் கண்டெய்னர் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் 2 லெட்டர் தான் கொடுக்குறேன். டிஸ்கிரைப் ஸ்பெல்லிங் கீ தப்பா? டாக்டர் ஓகே. ஜஸ்ட் டிஸ்கிரைப் கொடுத்துருக்கோம். ஓகே. இன்ஸ்பெக்டன் இருக்குதுல்ல, இன்ஃபோ இருக்கு.
ஓகே. டிஸ்கிரைப் வந்து கியூப் அண்ட் டிஸ்கமெண்ட். kubectl டிஸ்கிரைப் கொடுப்போம். ஓகே. இது டாக்கருக்கு வந்து இன்ஃபோ கொடுப்போம். ஆர் இன்ஸ்பெக்ட் கொடுப்போம். ஓகே. இன்ஸ்பெக்ட் இருக்கு. இன்ஸ்பெக்ட் கொடுத்து நான் அந்த கண்டெய்னர் ஐடி கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இன்ஸ்பெக்ட் கொடுத்தா எனக்கு வந்து மொத்த டீடைல் கொடுத்துருது. டிஸ்கிரைப்ங்கிறது வந்து குபர்நெட்டிஸ். நான் kubectl டிஸ்கிரைப் கொடுத்து கண்டெய்னர் நேம் கொடுத்தனா எனக்கு குபர்நெட்டிஸோட பாடோட இது வரும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்பெக்ட் தான் கொடுக்கணும். டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்து அந்த கண்டெய்னர் ஐடி கொடுத்தா அதை பற்றி ஃபுல்லாக எனக்கு டீட்டெயிலாக கொண்டு வரும். இது என்ன ரன் ஆகுது. ஓகே. எனக்கு இதோட ஐபி பார்த்தா என்னவா இருக்குது? 172.17.0.02. ஓகே. ஹோஸ்ட் அதாவது 1ல ரன் ஆகுது. ஹோஸ்ட் டிஃபால்ட்டாக நமக்கு 1ல தான் இருக்கும். நமக்கு ரன் ஆகுறது இந்த கண்டெய்னர் 2. அடுத்து இன்னொரு கண்டெய்னர் ப்ரொவிஷன் பண்ணோம் 3. இன்னொன்று பண்ணோம் 4. இதுதான் டிஃபால்ட் நெட்ஒர்க்கில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதோடைய டிஃபால்ட் பார்த்து என்னன்னு பார்த்துக்கலாம். உள்ள எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? ஓகே. சூப்பர். டாக்கர் exec -it கண்டெய்னர் நேம். அடுத்தது செல். என்ன செல் யூஸ் பண்ணுறோமோ பேஷ் ஆர் sh. டிஃபால்ட்டாக பேஷ் யூஸ் பண்ணுறேன். இதில் pwd கொடுக்குறேன். ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 இந்த பாத்தில் தான் இருக்குது. எல்எஸ் கொடுத்தனா இதுக்குள்ளே எனக்கு ஹெச்டி டாக்ஸ்குள்ளே தான் என்னோட வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு எல்எஸ் கொடுக்குறேன். எனக்கு ஆப்வியஸாக index.html இந்த இடத்துல இருக்குது. இதை pwd கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த லொக்கேஷனில் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது நான் டாக்கர் ஃபைல் எழுதுறதுக்கு எனக்கு பார்த்து தேவை. ஓகேவா? அதனால் இதை எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ எக்ஸிட் ஆயிடுறேன். எக்ஸிட் ஆகிட்டு இப்போ டாக்கர் பீஸ் கொடுத்தா எனக்கு ரன் ஆகும். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? டாக்கர் ஸ்டாப் டிபோ. ஓகே. இது எப்படி ரிமூவ் பண்ணுறது? டாக்கர் பிஎஸ் சேவ் பண்ணி இந்த கண்டெய்னர் 3 கண்டெய்னர் எனக்கு இப்போதைக்கு கிரியேட், அதாவது நமக்கு எரர் வந்ததும் கிரியேட் ஆகிட்டு எக்ஸிட் ஆயிருக்கு. அது எப்படி ரிமூவ் பண்ணுறது? டாக்கர் ஆரம் கண்டெய்னர் ஐடி 5006000. ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துட்டு இப்போ டாக்கர் பிஎஸ் சேவ் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஆப்வியஸாக எந்த ஒரு கண்டெய்னர் இல்லை. இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எனக்கு HTTPD இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஓகே. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எந்த ஒரு டைரக்டரி இல்லை. நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். mkdir app1. ஜஸ்ட் ஒரு app1ங்கிற ஒரு டைரக்டரி. ஓகேவா? ஜஸ்ட் அதுக்குள்ளே சுவிட்ச் ஆகிக்கிறேன். சுவிட்ச் ஆகிட்டு நான் வந்து ஒரு index.html ஃபைல் எழுதுறேன். ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? எக்கோ h1 டேக்ல என்ன பண்ணுறேன், ஒரு அப்ளிகேஷன். ஓகே. திஸ் இஸ் app1. திஸ் இஸ் app1 ஸ்லாஷ் h1ல க்ளோஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸில் நான் அதை ஸ்டோர் பண்ணுறேன். ஜஸ்ட் புரியுதுல என்ன பண்ணுறேன்னு? ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க அப்படியே. ஓகே. app1ங்கிற டைரக்டரியில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? விஐ டாக்கர் ஃபைல். ஓகே. இதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்? எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்? எக்ஸ்டென்ஷன் இருக்குமா? ஃபஸ்ட்டு இருக்காது. டாக்கர் ஃபைலுக்கு டாக்கர் ஃபைலுங்கிறது அதோடைய உண்மையான கான்செப்ட். எக்ஸ்டென்ஷன் இருக்காது டாட் வச்சதும். ஓகேவா? என்டர் கொடுக்குறேன். ஓகே. இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேப்ஸில் போடணும். அதாவது உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கேப்ஸில் இருக்கணும். நீங்கள் கொடுக்குறது மட்டும் ஸ்மாலில் இருக்கணும். ஃப்ரம் என்ன பண்ணணும்? HTTPD. ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம்? காப்பி பண்ணுறோம். அதாவது கரண்ட் பாத்தில் இருக்க அப்ளிகேஷனை அந்த பார்த்து காப்பி பண்ணுறோம். ஓகேவா? டாட்டுங்கிறது எதை மீன் பண்ணுது? கரண்ட் பார்த்து மீன் பண்ணுது. கரண்ட் டைரக்டரியிலேருந்து என்னுடைய அந்த கண்டெய்னருக்குள்ள பார்த்துக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் கொண்டு போகிறேன். கரண்ட்ல ஆப்வியஸாக டாக்கர் ஃபைலுங்கிறது கரண்ட் பாத்தில் இருக்குது. அதுவும் மூவ் ஆகும். உங்களுக்கு index.html-ம் அந்த பாத்துக்கு மூவ் ஆயிரும். ஓகேவா? டிஃபால்ட்டாக அதில் இட்ஸ் ஒர்க் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ என்ன அப்ளிகேஷன் வரும்போது திஸ் இஸ் app1 அந்த அப்ளிகேஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுறேன்? எக்ஸ்போஸ் அதாவது போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இது இப்போ புதுசாக இருக்கும். ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. என்ன போட்டு டிஃபால்ட்டாக போட்டு 8 இருக்கும். அந்த போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம டாக்கரை ரன் பண்ணுறப்ப -p கொடுப்போம்ல, அந்த கமெண்ட் பதில் இது எக்ஸ்போஸ் கொடுத்தனா வெளியே எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓகேவா?
ஓகே. ஜஸ்ட் இத நான் என்ன பண்றேன்? சேவ் பண்றேன். இப்ப எல்எஸ் பண்றேன். எனக்கு 2 ஃபைல் இருக்கு ஆஃபீஸா. இப்ப கேட் பண்றேன். இண்டஸ்ட்ராட்டிக்ஸ்க்கு மேல எனக்கு ஜஸ்ட் டம்மி ஆப் தான் இருக்கு. திஸ் இஸ் ஆப் 1. ஓகேவா? அடுத்தது டாக்கர் ஃபைல கேட் பண்றேன். எனக்கு ஆஃபீஸா ஒரு டாக்கர் இருக்கு. ஓகே. இப்ப இத என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணா தானே இமேஜா மாறும். பில்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? டாக்கர் பில்ட் டாட் டாட் ஏன் கொடுக்குறோம்? கரண்ட் டைரக்டரியில் இருக்க டாக்கர் ஃபைல் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்த ஐஃபன் டீங்கிறது டேக். டேக் ஓகே. மை ஆப் ஒன் வாட் எவர் நமக்கு என்ன இமேஜ் நேம் வேணுமோ அதை கொடுக்கணும். ஆப் ஒன்னுங்கிற இமேஜ் நேம் எனக்கு வரட்டும். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு பில்ட் ஆயிருச்சு. இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எனக்கு ஆஃபீஸாக என்னோட இமேஜஸ் 2 இருக்கு. இப்போ ஹெச்டிடிபிடி இருக்கு, ஆப் ஒன்னுங்கிறது இருக்கு. ஆப் ஒன்ல இப்போ என்ன இருக்கும்? திஸ் இஸ் ஆப் ஒன்னுங்கிற ஆப் இருக்கும். இது எப்படி ரன் பண்ணுறது? டாக்கர் ஐஃபன் டி ஐஃபன் பி ஆஃபீஸா போர்ட் 80 ஜஸ்ட் இமேஜ் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? 80ங்கிறது இமேஜ் நேம் இல்லை, இமேஜ் ஐடி கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். நேம் ரேண்டமாக இருக்கட்டும். நான் ரேம் இது கொடுக்கல. டாக்கர் பீஸ் கொடுத்தோம். அபிஸா எனக்கு ரன் ஆகுது. இது எப்படி செக் பண்ணணும்? பப்ளிக் ஐபி நான் போடணும். டிஃபால்ட்டாக நான் ஹெச்டிடிபிஎஸ் போர்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது 80443 செக்யூரிட்டி குரூப்பில் எனேபிள் பண்ணிட்டேன். அபிஸா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ மைக்ரோ சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? மைக்ரோ சர்வீஸ்னா என்னது? பிச்சு இருக்கிறது மல்டிபிள் அப்ளிகேஷன் இருக்கிறது மைக்ரோ சர்வீஸ். ஓகே. சேம் யூஸ் கேஸ் இங்கே எடுத்துக்கலாம். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? டாக்கர் ஸ்டாப் 0b. அடுத்து டாக்கர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டாக்கர் ரிமூவ் b0. ஓகே. இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுத்து நான் ஆப்வியஸ்லி இமேஜ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இமேஜ் இப்போ தேவையில்ல. டாக்கர் இமேஜ் ரிமூவ் பண்ணுற என்ன கமாண்ட்? RMI ஜஸ்ட் 86 கொடுத்தனா எனக்கு இமேஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. டாக்கர் இமேஜ் இல்லை, டாக்கர் பீஸ் இல்லை, டாக்கர் பீஸ் ஐஃபனியே இல்லை. ஓகேவா? இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆப் ஒன்னுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஜஸ்ட் ஓகே. மைக்ரோ சர்வீஸ்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் என்னதான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஓகேவா? இதே யூஸ் கேஸ் இப்போ என்கிட்ட அப்ளிகேஷன் 1 இருக்குது. இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. 4-5 அப்ளிகேஷன் இருக்குது. இதை நான் ரன் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா போய் டாக்கர் பில்ட் பண்ணி ஒவ்வொன்றா அப் பண்ணணும். இது வந்து ரியல் டைம் யூஸ் கேஸில் பாசிபிள் இல்லை. இப்போ 100 அப்ளிகேஷன் இருந்தால் நான் 100 போய் பில்ட் பண்ணணும், 100 போய் அப் பண்ணணும், நான் 100 ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஸ்டாப் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இது பாசிபிள் இல்லை. இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வந்திருக்கு? டாக்கர் கம்போஸ் அப். ஓகேவா? இதோட யூஸ் கேஸ் என்னன்னா, ஓகே எனக்கு வந்து எப்படி சொல்லலாம்? ஓகே. அதுதான் இப்போ 100 அப்ளிகேஷன் சிங்கிள் கிளிக்ல எனக்கு அப் பண்ணணும், டவுன் பண்ணணும். ஓகேவா? ஆட்டோமேஷன் மாதிரி சிம்பிளாக சொல்லலாம். ஓகே. இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு அப்ளிகேஷன். ஓகேவா? சரி, இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆப் 1 போய் ஆப் 2னு காப்பி பண்ணிக்கிறேன். ஆப் 2 ஜஸ்ட் அந்த இதே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஆகல. -R கொடுக்கணும். ரிகர்சிவாக காப்பி பண்ணுறேன். ஏன்னா இது ஃபோல்டர் ஃபைல்னு காப்பி ஆயிருக்கும். நமக்கு ஃபோல்டர் காப்பி பண்ணுறேன். -R கொடுத்தா எனக்கு வந்து 2 ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆப் 2ல போயிட்டு அப்ளிகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? விஐல ஓப்பன் பண்ணிக்கிறேன். Index.html திஸ் இஸ் ஆப் 1 திஸ் இஸ் ஆப் 2னு மாற்றிக்கிறேன். அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஜஸ்ட் இது 2 அப்ளிகேஷன் இமேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே 2 அப்ளிகேஷன் ஒரே போர்ட்டில் ரன் ஆகுமா? ஆகுமா? ஆகாதுல்ல. போர்ட் 80னா ஒரே அப்ளிகேஷன் தான் வரணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம கேட்ட ஆஃபீஸா 2 போர்ட் 80 இன்டர்னலாக போர்ட் 80 தான் இருக்கும். நம்ம வெளியே வரப்போ போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம செக்யூரிட்டி குரூப் எனேபிள் பண்ணிட்டோம். 443 எனேபிள் பண்ணுங்க. ஸோ அந்த போர்ட்டுக்கு மேப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கு? 2 அப்ளிகேஷன் ஆப் 1 ஆப் 2 2 இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா டாக்கர் கம்போஸ்ங்கிற ஃபைல் எழுதணும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் பேக்கேஜஸ். டாக்கர் கம்போஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே. ஜஸ்ட் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க. விஐ இது யாமல் ஃபைலாக இருக்கும். யாமல் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் தான் இருக்கும் யாமல்ங்கிறது. அது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். டாக்கர் ஐஃபன் கம்போஸ் டாட் ஒய்எம்எல். ஒய்எம்எல்னா யாமல். ஒய்எம்எல் போடலாம், ஒய்ஐஎம்எல் போட்டுக்கலாம். 2 எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் ஆகும். ஓகேவா? யாமல்ங்கிறது எப்படி இருக்கும்? ஜஸ்ட் எப்படி சொல்லலாம்? அரே மாரி இருக்கும். ஸ்பேஸ் விட்டு ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு அடுத்தது லெட்டர். ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம். நம்ம குபர்னெட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி யாமல் பார்த்து தான் போவோம். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஓகேவா? இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணும்? டாக்கர் கம்போஸ்
இது வந்து நம்ம வெர்ஷன் 3 மோஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக இருக்குது, அது யூஸ் பண்ணுவோம். வெர்ஷன் வெர்ஷன் 3. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறோம், இதில் என்னென்ன சர்வீஸ் ரன் பண்ணுறோம். நமக்கு வந்து இப்போ 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 2 அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது நம்ம சர்வீஸ் எழுதுறோம். சர்வீசஸ், அதாவது 2 சர்வீசஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது 2 ஸ்பேஸ், டிஃபால்ட்டாக 2 ஸ்பேஸ் வருது தெரியுதா? இந்த இடத்துல நான் வந்து 1 2 2 ஸ்பேஸ் விட்டுக்குங்க. அதாவது யாமலுங்கிறது 2 ஸ்பேஸ் ஆர் 4 ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க, ஆர் டேப் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். டிஃபால்ட்டாக 2 ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்க்கு ஆப் 1 நேம் வச்சுக்கலாம். நேம் வைக்கிறது தான் ஆப் 1. ஓகேவா? நான் சின்டெக்ஸ் பார்த்துக்கிறேன், 2 ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், பில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பில் பண்ணணும், அடுத்து போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட் இப்போதைக்கு. பில்டு பியூஐஎல்டு பிஐஎல். ஓகே, பில்ட் பண்ணுறேன். பில்ட் என்ன பண்ணுறேன், கரண்ட் பாத்தில் இருக்க ஆப் ஒன்றுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணுன்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் நம்ம கமாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? திருப்பி அதுக்கு மேலே போர்ட்ஸ், ஜஸ்ட் போர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, போர்ட்ஸுங்கிறது இது அறையில் இருக்கும், ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணோன்னா நான் சொல்கிறேன். இது வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு போர்ட் வந்து போர்ட் 80 மேப் பண்ணுறேன். ஓகேவா? போர்ட் 18 எனக்கு இருக்குது, அதை எதுக்கு மேப் பண்ணுறேன், போர்ட் 80 மேப் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் 2 ஆப் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஆப் 2. அடுத்து இது என்ன பண்ணுறேன், பில் பண்ணுறேன். ஆபிஸா ஆப் 2, அதாவது ஆப் 2ங்கிற ஃபோல்டரில் இருக்க டாக்கர் ஃபைலை பில் பண்ணு. ஜஸ்ட் சிம்பிள் கமெண்ட்ஸ் தான். அடுத்து போர்ட்ஸாக போட்டால் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, போர்ட்ஸ்னு கொடுப்போம் ஜஸ்ட்டு. ஓகே, இது லிஸ்ட்டு நம்ம பார்ப்போம். யாமல் பார்க்குறப்ப பார்க்குறோம், நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் யாமல் பார்க்குறப்ப சொல்கிறேன் என்ன பண்ணுன்னு சொல்லி. ஓகே, இது எதுக்கு மேப் பண்ணலாம், 443க்கு மேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 ஆஃபீஸில் என்ன கண்டெய்னர் ரன் ஆகும், போர்ட் 80 தான் ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு சிம்பிள் சின்டாக்ஸ் தான். ஜஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். சர்வீஸ் எனக்கு வந்து 2 ஆப்பை பில்ட் பண்ணு. ஒன்று வந்து 80ல் ரன் ஆகுது, இன்னொன்று 443ல் ரன் ஆகுது. வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? போர்ட்ஸ் மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஓகே, டாக்கர் ஐஃபன் கம்போஸ் இது இன்ஸ்டால் பண்ணோம், ஜஸ்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? அப் ஐஃபன் டினா பேக்ரவுண்டில் ரன் பண்ண சொல்கிறேன். எனக்கு டாக்கர் கம்போஸ் இல்லை. ஓகேவா? அது இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. என்ன கமெண்ட், ஏபிடி இன்ஸ்டால் டாக்கர் கம்போஸ் ஐஃபன் கம்போஸ். இதுதான் அதோடைய இன்ஸ்டாலேஷன் கமெண்டு. ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். டாக்கர் கம்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளாக அப் பண்ணலாம். அப்னா எனக்கு அப்ளிகேஷன் அப் ஆகு, டவுன்னா டவுன் பண்ணு. ஜஸ்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். டாக்கர் கம்போஸ் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அது என்ன ஃபைலாக இருக்கும், டாக்கர் கம்போஸ் டாட் யாமல், அது டிஃபால்ட் ஃபைலாக இருக்கும். நீங்கள் வேறு ஃபைலில் இருந்துச்சுன்னா ஐஃபன் எஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் கம்போஸ் ஐஃபன் எஃப் கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் யாமல் ஃபைலில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் சேம் கமெண்ட்டாக பண்ணுறேன். டாக்கர் ஐஃபன் கம்போஸ் அப் ஐஃபன் டி. எனக்கு இப்போ என்ன ஆகுது, இமேஜ் பில்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதில் இமேஜ் பில்ட் ஆகி காப்பி பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இது ரன் ஆகும். அடுத்தது செகண்ட் இது ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுது, டன், அதாவது பில்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் டாக்கர் பிஎஸ் கொடுத்தா எனக்கு ரன் ஆகும். 2 அப்ளிகேஷன் ரன் ஆகுது. கரெக்டாக ரன் ஆகுதுன்னு தெரியல, ரன் ஆகுது. ஓகே, போர்ட் மேப் ஆகுது. நான் ஜஸ்ட் போய் என்னோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறேன். அபிசா போர்ட் 80ல் ரன் ஆகுது. ஓகேவா? நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த நியூ டேபிள் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், 443 போர்ட் கொடுத்துக்கிறேன். அபிசா ஆப் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் இப்போ எனக்கு என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணல. டாக்கர் கம்போஸ் அப் பண்ணேன், எனக்கு 2 ஃபைல் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் 5 ஃபைல் இருந்தாலும் 5 சர்வீஸ் கொடுத்துக்கலாம். ஆப் 1 ஆப் 2 ஆப் 3 ஆப் ஃபைல் கொடுத்து நான் அப் பண்ணால் அபிசா சிங்கிள்களுக்கு எனக்கு அப் ஆயிரும். எத்தனை சர்வீஸ் நான் கொடுத்துக்கலாம். அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பார்த்து கொடுத்துக்கலாம். அந்த ஃபைல் பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. ஜஸ்ட் ஹியூமன் ரீடபிளாக தான் இருக்கும். ஓகே, டாக்கர் கம்போஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது வெர்ஷனுங்கிறது லேட்டஸ்ட் 3 தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சர்வீஸுங்கிறது என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன், எதுக்கு, அதாவது நீங்கள்
ஜஸ்ட் இதில நான் சிம்பிளா ஓகே பில்ட் பண்றது, போர்ட் மேப் பண்றத காமிச்சேன். இது நீங்க அட்வான்ஸா போனா ஓகே வால்யூம் மவுண்ட் பண்ணலாம். -vங்கிற டேக் குடுத்து இந்த வால்யூம் அங்க மவுண்ட் பண்றது. அப்புறம் நெட்வொர்க் குடுத்து நெட்வொர்க் குடுத்து நெட்வொர்க் நீங்க பிரிட்ஜா டிஃபால்ட்டா பிரிட்ஜ் தான் இருக்கும். நெட்வொர்க் நீட் இல்ல. வால்யூம் குடுக்கனா குடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் டாக்கர் கம்போஸ்ங்கிறது இதுதான் கான்செப்ட். ஓகேவா? மோஸ்ட்டா டாக்கர் இன்னையோட முடிஞ்சு நம்ம நாளைக்கு தான் டாக்கர் யூஸ் பண்ண போறோம். ஜென்கின்ஸே நம்ம டாக்கர்ல தான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் நெட்வொர்க்கிங் நான் சும்மா நாளைக்கு குடுக்குறேன் ஓவர்வியூ. இன்னைக்கு டைம் ஆச்சு. ஜஸ்ட் பழைய ரெக்கார்டிங் ட்ரை பண்ணுங்க பார்க்க. டவுட்னா கேளுங்க நம்ம திருப்பி கொண்டு போலாம். ஓகேவா? இதான் டாக்கர் கம்போஸ். நான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.